புகழ்பெற்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரியவர்களும் சொல்லுவாங்க, எல்லா மக்களும் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த தை மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தை மாதத்தை பொறுத்தவரையிலே நிறைய கிரகப்பயிற்சிகள் நடக்கிறது. அதில் முக்கியமாக செவ்வாய் உச்சமடைய போகிறார். அடுத்து சுக்கிரன் வருகிறார், சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், எல்லாருமா சேர்ந்து மகரத்துக்கு வருகிறார். ஸோ இது காலபுருஷ தத்துவத்தின்படி காலபுருஷனுக்கு இது 10ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய தொழில் ஸ்தானம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும். தொழில் நல்லா இருந்தால் தானேங்க வழி பிறக்கும். அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி அத்தனை கிரகங்களும் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும். என்ன காரணம்? தொழில் நல்லா இருக்க போகுது, மேன்மையடைய போகுது, பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. அதுதான் அந்த தை மாதத்துடைய பிரதான பலன்கள். அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறத பார்த்தலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு தை மாத பலன்கள் எந்த அளவுக்கு உகந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன்? உண்மைதான் பிருந்தா. உண்மையிலே இந்த கும்பராசிக்காரர்கள்னா எனக்கு ஒரே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களுக்கு தை மாதம் என்ன பலன்கள் நடக்கும் என்று தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் தம்பி சுந்தர், சந்தீஷ் எல்லாரும் கும்பராசிக்காரங்க தான். இவர்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வழக்கமாக எல்லா ராசிக்கும் சொல்கிற மாதிரி தான். இவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தான் நான் தான் பார்க்குறேனே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராசி பலனை தேடி அவங்கவுங்க புத்தக திரட்டுகளை தரு. சில பேர் ஜோதிட அலங்காரம் புத்தகத்தெல்லாம் லைப்ரரியில் போய் வாங்குறீங்க. எனக்கு லைப்ரரி கூடவே ட்ராவல் ஆகிறாங்க. நான் படிக்க தேவையில்லை, வாழ்க்கை படிப்பை பார்க்குறேன். கும்பராசிக்காரர்களுக்கு 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க? அண்ணே 100 ரூபா கொடுங்கண்ணே, ஒரு டிஃபன் வாங்கி சாப்பிட்றேன்பாங்க. நீங்கள் தம்பி கொடுக்கலாம், ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. ஏன்னா ஏமாற்றி பழக்கம் இல்லை. ஸோ இப்போது உடம்பில் யார் இருக்கா? ராசியிலே ராகு. இந்த ராகு இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கார். மீனராசிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கார். அடுத்து கும்பராசிக்கு வேலை செய்வார் ராசியில். ஏன்னா குரு பார்வை எத்தனை நாள் இருந்தது, குரு பார்வை மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது? ராகு ஜூனுக்குள்ளே என்ன பண்ணுவார்? டைவர்ஸை கொடுப்பார். இதுதான் பெரிய பிரச்சனை. கும்பராசிக்காரர்களுக்கு ராகு வந்ததுக்கான வேலையை செய்வார். அடுத்த ரவுண்ட் அதுதான். ஸோ இப்போது வீட்டில் டைவர்ஸ் பேப்பரை கையில் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. நீ கையெழுத்து போடுறியா, நான் போட்டுமா? ஃபஸ்ட்டு கேள்வியே தான், ரொம்பலாம் யோசிக்காத. நீயே போறியா, நானே அனுப்பிட்டுமா? ஆமாம்மா, ஏமா அப்படியே? இதுக்கு தான் கும்பராசிக்கு ராம்ஜி சொல்கிறத பார்க்காதன்னு சொல்கிறது. இதுக்கு தான் பத்தியா இப்படி கொளுத்து விட்டு போயிட்டார் பாரு. இப்போ நல்லா இருக்கிறவனு யோசிக்க வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ராசியிலே ராகு. ராகு வர்றப்ப என்ன செய்யணும்? கம்முன்னு இருக்கணும். என்ன இங்கே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கம்மா அவனில் புரியுதா பிருந்தா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராசியில் ராகு வர்றதும் ஒன்று தான், 4-5 நாகப்பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டு சுற்றுறதும் ஒன்று தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு மீண்டும் ஒரு யோகம் வருகிறது. என்ன யோகம்? ஒரு ஊரே 12ஆம் வீட்டில் வருகிறது. என்னது? 3-10 கூடிய செவ்வாய் பகவான் ஆகிறார். மிகப்பெரிய பொறுப்புகள் வரப்போகிறது. ஒரு பெரிய பொறுப்பு. அதுக்கு நீங்கள் தலைவராக போகிறீங்க. இந்த தை மாதம் முடிவதற்குள் ஒரு பெரிய ஏதோ விஷயத்துடைய தலைவர் ஆகிடுவீங்க. அதான் ஆச்சரியம். இத்தனை நாள் இந்த கம்பெனியில் நான் அப்ரண்டிஸாக இருந்தேன் சார், எனக்கு பதவி கிடைச்சிருச்சு, உத்தியோக உயர்வோடு சேர்ந்த ப்ரமோஷனோட சேர்ந்த எல்லாம் கிடைச்சிரும். ஆனால் அது எல்லாம் சுபவிரயமாக சென்று முடியும். சொந்தக்காரங்கள்லாம் கமான், ஆல் கமான் லைன், வரிசையாக மொய் வைக்க ஆரம்பிங்க. வரிசையாக வாங்க, கமான், அண்ணங்கிட்ட பணம் இருக்குது, ரெடி, எல்லாருக்கும் மொய் செஞ்சிட்றேன், வாங்க. கல்யாணம் பண்ணுறவங்களாம் கல்யாணம் பண்ணு, காது குத்துறவங்களாம் காது குத்து, வரிச்சாவா, எல்லா பத்திரிக்கையும் ஒன்றா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுப விரயங்கள் துவங்க போகிறது. 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் உச்சமாவதை போலவே 4-9 கூடிய சுக்கிர பகவானும் உச்சமாகிறார். இந்த இல்லற வாழ்க்கை, இன்பம், தாம்பத்தியம் அப்படிலாம் இருக்கா சார் இந்த உலகத்தில்? அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். என் மனைவி நானும் ஒன்றா சிரித்து பேசி ஒரு தோசை தின்னு ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகுது. நீங்கள் போயிட்டீங்க இல்லற வாழ்க்கை தாம்பத்தியத்துக்கெல்லாம். அதெல்லாம் பெரியவங்க பேசுகிறது. நாங்கள் ஏதோ அடியேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அடியேன் ராமானுஜதாசன் அப்படிங்கிற மாதிரி. 12ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருந்தால் எல்லாம் ஓகே தான். இல்லற வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் ஒரு கேட்டை போட்டு விட்டுறாங்க. வாமா இன்றைக்கி பார்க்குக்கு போயிட்டு வரலாம், இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம், ஒரு வெளியே போயிட்டு வரலாம். அதெல்லாம் வேண்டாம். நமக்கு அன்றைக்கி பார்த்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அன்னைக்கு பார்த்து நமக்கு ஏதாவது ஒரு 7:30 வரும். அன்னைக்கு பழைய கடங்காரன் ஃபோன் பண்ணுவான், நான் என் பொண்டாட்டி கூட நிம்மதியாக இருக்கக்கூடாது, அதனடா சந்தோஷம்டா சீங்கடா அப்படிங்கிற மாதிரி. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் நமக்கு லவ் வர்றதே ஒரு அதிசயம். அது வந்தாலுமே எக்ஸிக்யூட் பண்ண விடுங்கடா. அன்னைக்கு தான் கம்பெனியில் ஓவர் டைமாக கொடுத்து கொள்வானுங்க. ஏன்னா டேய், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், மற்ற நாளில் வேலை கொடுக்க மாட்டீங்களா? நான் என் பொண்டாட்டியோட சினிமாவுக்கு போகலான்னு நினைக்கும் போது தான் மண்ணள்ளி போடுவீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த 1 மாதத்தில்
உங்களுக்கு என்னது பொண்டாட்டி தோசைன்னே ஜாக்கிரதையா இருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி தான். மிருக தோஷம் மாதிரி தான். இது ரொம்ப மோசமான தோஷம். அது கரெக்டாக ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, உண்மையிலேயே சொல்லு, என் கூட மட்டும்தான் நீ பழகுறியா? ஏன்னா என்னை மட்டும் ஏன் பர்பஸாக அவாய்ட் பண்ணுற? ஏன் அவாய்ட் பண்ணுற? இதுக்கு காரணம் சொல்லு. இன்றைக்கி படத்துக்கு போகலாம் தானே பேச்சு. இன்றைக்கி பார்த்து உனக்கு தலை வலிக்குதுங்கிற, மூக்கு வலிக்குதுங்கிற, கரெக்டாக வரும். ஏன்டாடி மற்ற நாள்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறப்பெல்லாம் ஏன்டா கிரகங்களே என்னை ஏப்பா இப்படி பண்ணுற? 5 கூடைய புத பகவான், இவர் 5 கூடையவன், இவனும் 12ல் உட்காந்துருக்கான். கமான் அடுத்த நீ ஸ்டார்ட் பண்ணு. அப்பா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்பா, நான் வந்துட்டேன் இருடா. ஒரு நேரத்தில் எத்தனை பேசுகிறேன் அதுன்னு. நீங்கள்லாம் யார் தெரியுமில்ல? யார்? AK-47 மாதிரி, AK-47 புல்லட் மாதிரி தான். உங்களுக்கு தொடர்ந்து 47 குண்டு ஒரே நேரத்தில் வரும். ஒரு சுடு சுட்டால் 47 குண்டு வருமா? அந்த மாதிரி ஒரு பக்கம் குழந்தை டார்ச்சர், ஒரு பக்கம் பொண்டாட்டி டார்ச்சர், ஒரு நேரத்தில் ஆஃபீஸ் டென்ஷன். 12ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்? அயன ஸ்தானம். சரி, வேலையை முடிச்சுட்டு நாங்கள் தம்பி சதீஷ்ட சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? அண்ணே ஓகேண்ணே குட் நைட்ண்ணே. நைட்டு 11 மணிக்கு என்னை இறக்கி விடுவான். அண்ணே ஓகேண்ணே குட் நைட்ண்ணே. இங்கே பாரு, ஸ்ரீமடத்தை பொறுத்த வரைக்கும் குட் நைட் குட் மார்னிங் ஒன்றும் கிடையாது. நீ இப்போ போனியா, போயிட்டு 5 மணி நேரம் கழிச்சு வரேனே, போயிட்டு 4 மணி நேரம் கழிச்சு வரேனே, இப்படி தான் பேசணும். அது ஒரு தேவையில்லாமல் ஒரு குட் மார்னிங்கை சொல்லணும். நமக்கு டைம் வேஸ்ட்டாக இல்லையா? 5 மணி நேரத்தில் வரப்போகிறேன், அவ்வளோதான், அப்படி பேசணும். கும்பராசிக்காரர்கள் ஓட்டத்துக்கு தயாராகுங்கள். இந்த மாதம் ஃபுல்லாக ஓடிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் ஃபேமிலி முக்கியம், பொண்டாட்டி முக்கியம், குழந்தை முக்கியம். இதற்காக நீங்கள் என்ன ஸ்டண்ட் வேணால் பண்ணலாம். ஒரே நடிப்பாக நடித்து காலில் விழுந்துடணும். உனக்காக எல்லாம் உனக்காக. நீ இப்போ சொல்லுவா, கம்பெனியே நான் விட்டுட்டு வந்துடுறேன், சொல்லுமா வாமா, எங்கன்னா இட்லி கடை போட்டு பொழைக்கலாம் அப்படி சொல்லிடணும். நம்ம ஒய்ஃபை என்ன சொல்லுவாங்க, அப்போல்லாம் வேணாங்க, அப்படி உடனடியே முடிவு எடுக்காதீங்க, குடும்பத்தில் 1008 கமிட்மெண்ட் இருக்குங்க, நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு அவங்களே கொலை போட்டுறோம். அதான் அவங்க சாமர்த்தியம். கும்பராசிக்காரர்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. பொதுவாகவே இந்த ஒரு வழக்கு உண்டு நண்பர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது. எங்கே சார் வழி பிறக்குது? இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் நியூ இயர் பிறந்தால் வழி பிறக்கும். நீங்கள் வந்து 2025 சொன்னீங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க? நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்லேயே அடுத்து குரு பகவான் வந்தால் கோடி நன்மை. நீங்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நீங்கள் எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர, ஆனால் எனக்கு ஒரு நல்ல காலங்கிறது பிறக்கலை. காலகாலமாக ஒரு சொல்வடை, சனி தை பிறந்தால் வழி பிறக்கும், அது நிறைய பேர் ராசிக்கு நிறைவேற போகிறது. முக்கியமான 2-3 விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் சனி பகவான் வக்கரமாக இருந்தார். நவம்பர் 28க்கு அப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். இந்த ஆள் வந்த நாள்லேருந்து அப்படியே தான் இருக்கார். இந்த பக்கம் 4ஆம் இடத்துல குரு பகவான் இன்னும் வக்கரமாக தான் இருக்கார். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான். எப்போயா நீங்கள் தெளிவீங்க? மார்ச் ஆகும் சார், நம்ம குரு பகவான் அண்ணன் வக்கரமாக இருக்கார். எப்பா கொஞ்சம் எந்திரிப்பா ப்ளீஸ், உலகமே உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. எந்திரிப்பார். ஏப்ரல் மே ஜூன் திரும்ப பெயர்ந்துருவார். என்னடா போங்காட்டம், வந்த நாள்லேருந்து வக்கரமாகவே இருக்கார். அல்லது அதிச்சாரமாக போயிட்டார் கடகத்தில், ஒரு இடமா நிற்கல. ஸோ அப்போது இந்த தை மாதம் வந்தவர் எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. பிகாஸ் தேர் IAS ஆஃபீஸர்ஸ். அவங்க நினச்சா ப்ரோக்ராமை ப்ரீபோன் பண்ணுவாங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் கேள்வி கேட்க யாரும் இல்லை. தை மாதம் மட்டும்தான் குரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிதுனத்தில் உட்காந்துருக்கார். சனி அவர் கொடுக்கப்பட்ட வேலையை மீனத்தில் உட்காந்துருக்கார். இந்த பக்கம் காலபுருஷனுடைய முதல் ராசி யார்? செவ்வாய். இவர் உச்சம் அடைகிறார். செவ்வாய் உச்சங்கிறது நோட்டபுள் பாயிண்ட்டுங்க, சும்மா கிடையாது. செவ்வாய் உச்சம்னா பணம் விளையாடும், அத்தனை நன்மைகள் ஏற்படும். செவ்வாய் பகவான் வந்து சிறப்புறு மணியே செவ்வாய் தேவேங்கிறாங்க. அது அவ்வளோ தூரம் பணம் வரும். இதில் மகரத்தில் உச்சத்தை போலவே எல்லா ராசியும் மகரத்திலே போய் உட்காருது. காரணம் என்னவென்றால், காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தில் போய் எல்லாரும் உட்கார்றாங்க. யார்? சுக்கிரன் உட்கார்றார், சூரியன் உட்கார்றார், புதன் உட்கார்றார். இவங்கெல்லாம் உட்காந்து என்ன சார் பிரயோஜனம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னும் கடை ஓடவே இல்லை, இனிமேல் ஓடும், நம்புங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடை பிச்சுக்கிட்டு ஓடும். பேக்கரியை டெவலப் பண்ணேன், ஒரே பண்ணு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியாக இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி கடையை திறந்தால் கிளைண்ட்டு கூட்டம் தான். 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நிறைவடைவீர்கள். உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு செல்லும். அதான் ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதுன்னா முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. செவ்வாய் மட்டும்தான் உச்சமாகிறார். அதனால் முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். எங்கெல்லாம் உங்களால் முடிஞ்சதோ. இப்போல்லாம் முருகன் ட்ரெண்டு தானே, எந்த சேனலை திருப்பினாலும் முருகா. நம்ம ஆளுங்களுக்கு திடீர்னு முருகன் மேலே இவ்வளோ பாசம் ஏன் வந்ததுன்னு தெரில. அது என்னமோ தெரில, வந்துடுச்சு. யார் கிளப்பி விட்டதுன்னு தெரில. ஸோ அப்போ எனிவே இட்ஸ் எ குட் சைன். அப்போது முருகப்பெருமான் பக்தி இங்கன்னா முருகன் எங்கே இருக்கிறாரோ, செவ்வாய் வந்து அவருக்குரிய பிரீத்தியாக நீங்கள் எல்லாம் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், அது இப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமானுக்கு வேல் விருத்தம் மாதிரி, கந்தசஷ்டி மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் படிங்க. ஆமாம் குருஜி, நேற்று தான் அந்த MP3 டவுன்லோட் பண்ணேன். காலைல ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போகிறேன். ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போனாலாம் படிக்காதுங்க, வாய் விட்டு ஏதாவது படிங்க, கொஞ்சமாக எஃபர்ட் போடுங்க.
ஸோ சிறப்பு தரிசனம் டிக்கெட்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நார்மலாக நடந்து போங்க என்ற விஷயம்லாம் பண்ணுங்க. அதனால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தை மாதம் பிறந்தால் உங்கள் வாழ்வில் வழி கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சுவாமிஜி. இந்த ராசிக்காரர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மக்கள் தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? உலகத்திற்கே தெரிந்த விஷயம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள். வந்து இங்கே நடக்கிற பூஜைகள்லாம் கலந்துக்கோங்க. 5 to 6 டெய்லி இங்கே ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயா ஹோமங்கள் நடக்கும். வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. நேரில் வந்து இறைவனை சந்தித்தால் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நானும் பிருந்தாவும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.